பிரைஸ்லார். நான் என் ஊர் வந்து மயிலாடுதுறை மாவட்டம். நாங்கள் ஃபிஷர்மேன். நாங்கள் கடற்கரை பகுதியில் இருக்கிறோம். எனக்கு கிட்னி ப்ராப்ளம். அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க, ஒரு சகோதரி கிட்னி ப்ராப்ளத்தினால கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிட்னி ப்ராப்ளம் அன்னைக்கே எனக்கு ஏசப்பா அற்புத சுகத்தை கொடுத்தாங்க. இப்போ எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இல்லாத நான் நார்மலாக அந்த இடம் வலி இல்லாத நான் சந்தோஷமாக வேலைகள் பார்க்க போக நான் நல்லபடி இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்ததுக்கு அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவன் ரட்சிக்கப்படும் போது ஏற்படும் சந்தோஷம் அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய முழு குடும்பத்திற்கும் உரியதாகும். ஒரு குடும்பத்தில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவர் நிமித்தம் முழு குடும்பமும் ரட்சிப்படையும் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். பிரியமானவர்களே, ஒரு சகோதரன் சாட்சி சொல்லும்போது, எங்களுடைய அப்பா பயங்கர குடிகாரராயிருந்தார், வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் கொண்டு போய் விற்று விடுவார். இப்பொழுதோ எங்கள் தகப்பனார் ரட்சிக்கப்பட்டு விட்டார், எங்களுடைய முழு குடும்பமும் குட்டி பரலோகம் போல் காட்சியளிக்கிறது என்று அவர் சாட்சி சொன்னார். பிரியமானவர்களே, ஒரு பாவி மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளையாகும்போது அந்த வீட்டாருக்கும் மகிழ்ச்சி உண்டாகிறது. காரணம், பாவியை நீதிமானாக்குகிற கர்த்தர் அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை நிலவ பண்ணுகிறார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டல்லவா? பிரியமானவர்களே, சகேயுவின் மனம் திரும்புதலை குறித்து லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று இயேசு சொன்னபோது சகேயுவின் உள்ளம் மகிழ்ந்து துள்ளிற்று. வேதம் சொல்லுகிறது, அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். தங்க வேண்டும் என்று சொல்லும்போதே அவ்வளவு சந்தோஷம் இருக்குமென்றால் இயேசு அந்த வீட்டில் தங்கியிருந்தபோது இன்னும் அதிகமான சந்தோஷம் நிச்சயமாகவே இருந்திருக்கும். இயேசு உங்களுடைய உள்ளத்தில் என்றென்றைக்கும் தங்கியிருப்பது இன்னும் அதிகமான சந்தோஷத்தை வரவழைக்கிறதல்லவா? பிரியமானவர்களே, சகேயுவின் சந்தோஷம் இயேசு தனது வீட்டில் தங்கியிருந்ததினால் வந்த சந்தோஷம். அவர் இயேசுவோடு நடக்கும்போது தன்னுடைய பாவத்தை குறித்து மனஸ்தாபத்தோடு கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்தார். நான் யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன், ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்றெல்லாம் மனந்திறந்து பேசினார். சந்தோஷத்தை பெறுவதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய சகேயு ஆயத்தமாக இருந்தார். பிரியமானவர்களே, இயேசு அதை கேட்டு மனமகிழ்ந்து இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சந்தோஷத்தோடு சொன்னார். இந்த சந்தோஷம் சகேயுவுக்கு மாத்திரமல்ல, சகேயுனுடைய வீட்டாருக்கும் உரியது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்த மனுஷகுமாரன் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை சகேயுனுடைய வீட்டில் உள்ள சிறியவர் பெரியவர் எல்லாருக்கும் கொடுத்தார். முழு குடும்பமும் மகிழ்ந்து களி கூர்ந்தது. தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பினாலே முதலாவது தனி மனிதனுக்கு மகிழ்ச்சி உண்டு, இரண்டாவது குடும்பத்துக்கு மகிழ்ச்சி உண்டு, மூன்றாவது முழு பரலோகத்துக்கும் மகிழ்ச்சி உண்டு. பிரியமானவர்களே, லூக்கா 15:23-24 நாம் வாசிக்கிற பொழுது, கொழுத்த கன்றை கொன்று வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் குடும்பத்திலே என் தேவன் இந்த நாளிலே அவர் அளவில்லாத சந்தோஷத்தை உங்களுக்கு தருவாராக. உங்கள் குடும்பங்களிலே காணப்படக்கூடிய எல்லா இறுக்கமான சூழ்நிலைகளையும் சமாதான கேடை கொண்டு வரக்கூடிய சத்ருவின் கிரியைகளையும் என் ஆண்டவர் முறியடித்து அவருடைய அளவில்லாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு தருவாராக என்று சொல்லி நான் இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை பார்த்து பேசுகிறேன். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, ராஜா, இழந்து போனதை தேடவும்
ரட்சிக்கோமே, நீர் இந்த பூமிக்கு வந்தீர் சுவாமி. ஒருவரும் கெட்டுப்போவது உமக்கு சித்தமல்லப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ராஜாவே, இந்த காலை வேளையிலும் சுவாமி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையிலும் உம்முடைய கரம் தொடட்டும் அப்பா. ஒவ்வொருடைய இல்லத்திற்குள்ளும் அவர்கள் உள்ளத்திற்குள்ளும் இந்த காலை வேளையிலே நீர் இறங்கி வருவீராக. ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் தொடுவீராக சுவாமி. ஆமாம் ராஜா, ராஜா நீர் வருவீர் என்று சொன்னால் வரக்கூடிய அந்த சந்தோஷம் அப்பா, இந்த சந்தோஷம் இது எந்த ஒரு உலகத்தானும் கொடுக்க முடியாது. ஆமாம் ராஜா, உலக சிற்றின்பங்கள் கொடுக்க முடியாது. இது நீர் கொண்டு வரக்கூடிய சந்தோஷம், இது பரலோக சந்தோஷம். ராஜா, இந்த சந்தோஷம் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டும் என்று நான் செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்பொழுதே நிரப்பட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும், ஒவ்வொரு குடும்ப தலைவனையும் அது தொடட்டும், குடும்ப தலைவியை தொடட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சந்தோஷம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கசப்புகள் வெறுப்புகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அளவில்லாத ஒரு உன்னதமான சந்தோஷம் இப்பொழுது உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷம், நிறைவான சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சி இந்த காலை வேளையில் அப்பா வீடுகள் முழுவதுமாக இந்த பிரசன்னத்தினாலே நீர் நிரப்புவீராக சுவாமி. என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே உம்முடைய பிரசன்னம் ஹல்லேலூயா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஹல்லேலூயா உம்முடைய மகிமை வீட்டுக்குள்ளாக இறங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அப்பா நீர் கொடுக்கிற அந்த ஆழமான சந்தோஷம் ஹல்லேலூயா அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற கசப்புகளை வெறுப்புகளை நீக்கத்தக்கதாய் உம்முடைய சந்தோஷம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேற்கொள்ளட்டும் அப்பா, மேற்கொள்ளட்டும். சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை காலின் கீழே நசுக்கி போட்டார் என்கிற வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலும் அப்பா குடும்பங்களில் கிரியை செய்யக்கூடிய பொறாமையின் ஆவிகள், பெருமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள காணக்கூடிய பிரச்சனைகள் ஹல்லேலூயா இப்பொழுதே மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அப்பா கணவன் மனைவி நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனாலும் 10 வருடங்கள் ஆகிவிட்டன, 15 வருடங்கள் ஆகிவிட்டன, நாங்கள் இப்பொழுது பேசுவது இல்லை என்று சொல்லக்கூடிய குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிதாவே, குடும்பங்களிலே ஒற்றுமை உண்டாகட்டும் சுவாமி. அமராஜா இயேசுவே, பெருமையின் ஆவிகள் விலகி அப்பா சமாதானம் பண்ணக்கூடிய ஆவி ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளத்திலும் வரட்டும் சுவாமி. அப்பா நீங்கள் சொன்னீங்களே உன் இருதயத்தில் யாரை குறித்தாவது ஒரு கசப்பு இருக்கும் என்று சொன்னார். உன் காணிக்கையை கூட நீ வைத்து விட்டு நீ முதலாவது போய் அவனோடு சமாதானம் பண்ணு, ஒரு சமாதான உடன்படிக்கை அவனோடு பண்ணு, அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ள, அதற்கு பிற்பாடு என்னிடத்தில் வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று நீ சொல்லியிருக்கீங்கப்பா. அமராஜா இயேசப்பா, ஒவ்வொருவரோடும் கூட சமாதானம், ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் பண்ண வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கிருபையுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அளவில்லாத உங்களுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் ஊற்றுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சர்வ வல்லமை உள்ளவுடைய கரம் இந்த காலை வேளையில் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே, துறை தன்னங்களும் அதிகாரங்களும் விலகி போகட்டும். தெய்வ மகிமையும் தெய்வ பிரசன்னமும் இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த நேரத்திலும் சுகமளிக்கிற வல்லமை அப்பா வீட்டிற்குள்ளாக இறங்கட்டும், குடும்பத்தில் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட வியாதிகளும் இப்பொழுது மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுது அற்புதங்களை செய்வதாக இந்த காலை வேளையிலும் அப்பா ஒவ்வொரு மேலும் அளவில்லாத உம்முடைய கிருபை ஊற்றப்படட்டும் அப்பா. இந்த நாளுக்கான கிருபையை நீர் அதிகமாய் உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய மனதுருக்கம் அப்பா உம்முடைய பிள்ளைகள் மேலே நீர் காண்பிப்பீராக சுவாமி. தயவுள்ள தெய்வமே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா மகத்துவமுள்ள தெய்வமே, உம்முடைய கரம் இந்த நேரத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆளுகை செய்யும் எங்கள் தெய்வமே, அப்பா உம்மிடத்தில் நாங்கள் எங்களை விட்டு
கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாங்கள் உம்மிடத்தில் விட்டு கொடுக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் சுவாமி எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு அதை அங்கீகரிக்கிற தேவன் நீர் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுதே அதிசயங்களை செய்யட்டும் அப்பா. தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இந்த நாளிலே தீர்த்து வைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. மிக முக்கியமாக அந்த நாளில் நான் குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்ப உறவுகள் அப்பா மேம்படணும் சுவாமி. குடும்பத்திற்குள்ள சமாதானம் இருக்கணும் அப்பா. ஒரு குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரம் எல்லாம் சந்திக்கப்படட்டும். நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீர் சந்திப்பீராக. ஹல்லேலூயா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை நீர் கொடுப்பீராக சுவாமி. திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சரீர வியாதியின் நிமித்தமாக திருமணம் செய்ய முடியாது இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே அப்பா அற்புத சுகம் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொருளாதார தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்படுவதாக. கடன் பிரச்சனைகளை நீர் தீர்த்து வைப்பீராக சுவாமி. அதிசயத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக. 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேர் போஷித்தவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா அளவில்லாத ஹல்லேலூயா உம்முடைய சந்தோஷம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பி ஹல்லேலூயா. இயேசுவே, எப்படி சங்கீதக்காரன் சொன்னானோ 66:12 செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமா ராஜா, உம்முடைய பிள்ளைகளை நீர் செழிப்பான இடத்தில் ஹல்லேலூயா கொண்டு செல்லுகிறீர் சுவாமி. நல்ல மேய்ப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறவர் இயேசுவே. இந்த காலை வேளையிலும் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவதற்காக நன்றி. இப்பொழுதே ஒவ்வொரு மேலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா உம்முடைய இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய பாவ சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே உம்முடைய இரத்தத்தை கொண்டு நான் கழுவுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உம்முடைய இரத்தத்தால் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் கழுவப்படுவார்களாக. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களாய் நீர் மாற்றி உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிமைப்படுத்துவீராக சுவாமி. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். சர்வ வல்லமை உள்ளவரே, ஹல்லேலூயா. எங்கள் யூத ராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, மனுஷர்கள் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவரே, 24 முப்பர்மத்தில் அமர்ந்திருக்கிறவரே, சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து எப்பொழுதும் தேவ தூதர்கள் மூலமாக கேருபின் சேராபீன்கள் எப்பொழுதும் பரிசுத்தர் 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 என்று துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அப்பா நாங்களும் இணைந்து கொள்ளுகிறோம் சுவாமி. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் இப்பொழுது அபிஷேகிக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிருபையை நீர் அளிக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய சமாதானத்தை நீர் கொடுக்கிறீர், நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய மனமகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. முடியாத காரியங்கள் இந்த நாளிலே முடித்து வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நீர் வேலை கொடுப்பீராக. வெளி தேசங்களில் இருந்து அப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய மகிமை இறங்கட்டும். அது மாத்திரமல்ல அப்பா, இந்த ஜெபத்தை எங்கெல்லாம் உம்முடைய ஜனங்கள் அப்பா ஷேர் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் அற்புதங்களை நடக்கட்டும் அப்பா. காரணம் உம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிற உம்முடைய அடியானுடைய அப்பா இந்த வார்த்தை எங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் அற்புதங்கள் உண்டாகும் என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. காரணம் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நான் ஆசீர்வாதங்களை பேசுகிறேன், ஐஸ்வர்யத்தை பேசுகிறேன், சமாதானத்தை பேசுகிறேன், நிறைவை பேசுகிறேன். ஹல்லேலூயா. இருள் நீங்கட்டும் என்று பேசுகிறேன். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக ஜெயக்கொடியேற்றும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை விளங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டின என் தெய்வமே, புயல் போன்ற பிரச்சனைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தினால் இந்த பிரச்சனைகளை பார்த்து நான் பேசுகிறேன். அமைதலாயிரு இயேசுவின் நாமத்தினாலே. அமைதலாயிரு பிரச்சனையை இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. வியாதியை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. கைகள் கால்களில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும். வயிற்றில் இருக்கிற கட்டிகள் மறைந்து போகட்டும். கிட்னி பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது சரி செய்யப்படட்டும். கேன்சர் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது சரீரத்திலிருந்து அப்பா அது கேன்சல் செய்யப்படட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. நரம்பு பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும். பார்வை இல்லாதவர்களுக்கு இப்பொழுது பார்வை உண்டாகட்டும். செவித்திறன்களை கம்மியாக கேட்கிறவர்களுக்கு இப்பொழுது ஹல்லேலூயா நல்லா கேட்கக்கூடிய ஆற்றல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா அற்புதங்கள் நடப்பதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். சரியாக பேச
முடியாத ஹல்லேலூயா கொன்னை வாயை உடையவர்களுக்காக நீர் ஜெபிக்க சொல்லுகிறீர். இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, நாவுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக. ஹல்லேலூயா, பேச முடியாத நாவுகள் திறமையாய் அற்புதமாய் பேசத்தக்கதாக இப்பொழுதே உங்களுடைய இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். அந்த நாவின் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. உங்களுடைய மகத்துவமுள்ள கரம் அற்புதங்களை செய்யட்டும். உங்களுடைய கரம் இப்பொழுது அந்த நாவை தொடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் உண்டாகட்டும் சுவாமி. அப்பா, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் இப்பொழுது நிரப்புகிறீர். நன்றி. தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்வதற்காக நன்றி. அளவில்லாதவருடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா தொட்டு நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்யும் இந்த நாள் முழுவதுமாக. அருமையான அப்பா, இந்த நாளிலே சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களை நீர் மகிழ்விப்பீராக. சந்தோஷத்தையும் சமாதானத்தினாலும் நிரப்பி காருண்யம் என்கிற கேடகத்தினால் உம்முடைய பிள்ளைகளை மூடி பாதுகாத்துக் கொள்வீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.